எப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஸ்தானத்தை பாவக்கிரகங்கள் பார்க்கிறதா சுபக்கிரகங்கள் பார்க்கிறதா அப்படின்னு கவனிக்கணும். அவ்வாறு பார்க்குறப்ப சில நேரங்களில் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழலில் இருக்கும். எப்படின்னா பாவக்கிரகமும் பார்க்கும், சுபக்கிரகங்களும் பார்க்கும். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு குடும்பஸ்தானம் அப்படின்னாலோ அல்லது ஒரு புத்திரஸ்தானம்னாலோ அந்த இடத்த சனியும் பார்த்து செவ்வாயும் பார்த்து குரு பகவானும் பார்க்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கு எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அனுபவம் மிகுந்தவர்களால் தான் எடுக்க முடியும். அவ்வாறு பார்க்கப்படும் பொழுது முதல்ல பாவத்துவத்தை பார்த்துட்டு பிறகு தான் இறுதியாக தான் சுபத்துவம் அப்படிங்கிறத அவசியம் கவனிக்கணும். அப்போ பாவத்துவமாக இந்த ஒரு இடத்த அல்லது ஒரு ஸ்தானத்தை அல்லது ஒரு கிரகத்தை பாவக்கிரகம் பார்த்து சுபக்கிரகம் பார்க்கும்போது அதனுடைய கஷ்டங்களை கொஞ்சம் குறைக்கக்கூடிய